அன்றைக்கி மார்னிங் எழுந்திச்ச உடனே எங்களுக்கு பசிக்கிறப்ப நாங்கள் சாப்பிட்டோம். கம்பல்சரி இந்த நேரத்துக்கு சமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. அது மாதிரி டீ போடணும் இல்லை. எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீடம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இருந்தாலும் அப்படி தான். என்ன கம்பல்சரி டீ போடணும். டீலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன். கோதுமை தோசை ஊற்றி நேற்று வச்சுருந்த பச்சை பட்டாணி மசாலா இருந்துச்சு. அதை வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். கிச்சனில் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அப்பப்போ என் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது விளாண்டுட்டு தான் இருந்தான். சம்டைம்ஸ் எதையாவது மாடியிலேருந்து தூக்கி போட்டுருவான். அவனையும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சு முட்டை வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன். என் பையன் வெறும் முட்டை மட்டும் தான் சாப்பிட்டான். சாப்பாடே சாப்பிடல. அப்புறம் குக் வித் கோமாளி பார்த்துட்ருந்தேன். அப்புறம் மீஷோலேருந்து வாஷிங் மிஷின் கவர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. அப்புறம் கரெக்டாக ஒரு 4 மணி போல் தூங்க வைக்கும்போது பசிக்குது அப்படின்னா, சரி ஓகே ரவை கஞ்சி மாதிரி செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு அவனுக்கு செஞ்சுட்டு நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். அப்பப்போ ஃபஸ்ட்டு அந்த ரவை கஞ்சி தான் செய்வோம். ஏன்னா இதுதான் ஈஸியான வேலை, டேஸ்ட்டாகவும் இருக்கும்.